ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் தமிழ்நாடு முழுக்க வாக்குச்சாவடியில் பெரும்பான்மையானவர்களை, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பெரும்பான்மையானவர்களை திமுகவினுடைய உறுப்பினர்களாக சேர்ப்பது அப்படிங்கிற டார்கெட்டோட பணியாற்றணும். அதனுடைய விளைவாக ஒரு 2-2.5 கோடி மக்கள் திமுகவினுடைய உறுப்பினர்கள் என்கிற அந்த வரம்புக்குள்ள வந்தாங்க. ரொம்ப சாதாரண, ரொம்ப ஷார்ட் டைம்குள்ள, சில மாதங்களுக்குள்ளாக அந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சது. அப்ப திமுகவினுடைய தொண்டர்கள், BLA 2க்கள், BLAக்கள், BLC, BDA இவங்க எல்லாம் ஒவ்வொரு வீடுகளையும் போய் தட்டினாங்க. திமுகவினுடைய சாதனைகளையும், திமுகவுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபியும் அதிமுகவும் செய்யக்கூடிய துரோகங்களையும் பட்டியலிட்டு மக்களை போய் சந்திச்சாங்க. ஒரு சுற்று முடிஞ்சது. அதற்கு பிறகு தமிழ்நாடு மீது ஒன்றிய அரசு நிகழ்த்தக்கூடிய தாக்குதல்களுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க பரப்புரை கூட்டங்கள் நடத்தப்பட்டது. இது 2வது கட்டம். 3வது கட்டம் SIR எப்படியாவது திமுகவை முடக்கிடலாம் அப்படின்னு நினைத்தவர்கள் கண்ணில் மண்ணெண்ணெய் தூவுறது போல திமுகவினுடைய BLAக்களும், BLCக்களும், BDAக்களும் ஒவ்வொரு வீதியிலையும், ஒவ்வொரு வீட்லையும் ஆற்றிய பணியினுடைய விளைவு இன்னைக்கு SIRல அவங்க விதைத்த பல்வேறு நிபந்தனைகளை அவங்களே பின்வாங்குறாங்க.